தாவேகாவுக்கு தாவிய எம்பியின் வாரிசு. அதிர்ந்தது திமுகவின் அஸ்திவாரம். சந்தீப் தாவேகாவின் ரகசிய உறவு. தமிழக வெற்றி கழகம் பக்கம் தாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுடைய மகன் திமுகவுக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுத்திருக்காரு. அந்த ஷாக் பற்றி நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். தாவேகாவினுடைய வருகையால 2026 தேர்தலுக்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு தமிழகத்தை ஆண்ட திமுக மற்றும் அதிமுகவை கதிகலங்க செய்திருக்கு. இதன் விளைவா திமுக எதிர்கட்சியாவும் அதிமுக 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலையில அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் மற்றும் பதவி ஆசைக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் குதிரை பேரம் மூலம் தாவேகா பக்கம் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா ஆட்சியை தாங்கி பிடிப்பதற்காக ஆதரவு அளித்து அமைச்சர் பதவியையும் பெற்றிருக்காங்க. இந்த நிலையில திமுகவினுடைய மிக முக்கிய மூத்த தலைவர்கள் ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்துல தற்போதைய ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. கடந்த சில தினங்களாவே சமூக வலைதளங்கள்ல இந்த விவகாரம் தீயா பரவி வரக்கூடிய நிலையில இதுவரைக்கும் ஜெகத் ரட்சகன் தரப்புல இருந்தோ அல்லது அவருடைய மகன் சந்தீப் ஆனந்த் தரப்புல இருந்தோ இதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மறுப்பும் தெரிவிக்கப்படல. இந்த மௌனம் அரசியல் வட்டாரத்துல பல்வேறு சந்தேகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மேலும் வலுப்படுத்தி இருக்கு. சமீப காலமா மாற்று கட்சியினரை தங்கள் பக்கம் இழுக்க திமுக தலைமை தீவிரமா முயன்று வரக்கூடிய வேளையில தங்களுடைய சொந்த கட்சியின் முக்கிய புள்ளியுடைய வாரிசே தாவேகாவிற்கு தாவ இருக்கக்கூடிய தகவல் திமுக மேலிடத்திற்கு பலத்த அதிர்ச்சியை அளித்திருக்கு. நிலைமை கையமீறி போவதை தடுக்க சந்தீப் ஆனந்த சமாதானப்படுத்தி திமுகவிலேயே தக்க வைப்பதற்காக ஒருபுறம் தீவிர ரகசிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதுவிடும் படலங்கள் விறுவிறுப்பா நடந்து வருவதாகவும் கூறப்படுது. இந்த அதிரடி அரசியல் நகர்வு சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக திமுக தற்போது வலுவிழந்த புயலா தாவேகாவை எதிர்த்து வருது. இப்படி ஒவ்வொருத்தரா திமுகவிலிருந்து விலகி வந்தா திமுக கூடாரம் அஸ்திவாரமாவது உறுதியாகிரும். ஆக திமுக திணறுமா அல்லது தாவேகாவுக்கு அதிரடி தில்லு கொடுத்து நிற்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.